முருகப்பெருமானின் அடையாளமாகவும் சக்தியின் வடிவமாகவும் கருதப்படுவது வேல். முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் தீய சக்திகளை அழித்து நன்மைகளும் நிம்மதியும் அருளச் செய்யுது. ஸோ நம்ம கோயிலில் செய்யப்படும் வேல் வழிபாடு எவ்வளோ சிறப்பானதோ அதே மாதிரி நம்ம வீடுகளையும் சிறிய அளவு வேல் வைத்து நம்ம வழிபாடு பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்படி முருகனுக்கு பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரியே வேலையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஸோ வேல் வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது, தெய்வ சக்தியின் வடிவமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல முருகன் கோயிலில் இல்லை 60 வீடுகளில் ஏதாவது ஒரு தளத்தில் விற்கப்படும் வேலை நீங்கள் வாங்கிக்கிறங்க. பஞ்சலோகத்தில் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அந்த வேல் வாங்கின உடனே அதுக்கு முறையானபடி நீங்கள் பூஜை பண்ணணும். முடிஞ்சால் பக்கத்தில் கோயிலில் கொண்டு போய் முருகப்பெருமான்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் அதை ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேல் வச்சு தான் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரியே நம்ம முறையானபடி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஸோ அந்த அபிஷேகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேல் வழிபாடு பிடிக்கும்னா ஓம் சரவண பவ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.